மகாநதி சில விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் செம்ம லவ் சீனோட ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த சீனை பற்றி நம்ம பார்க்கலாமா? காவேரி விஜய் சந்தித்து பேசும்போது விஜய்க்கும் காவேரிக்கு செம்மையான ரொமான்ஸ் நடக்குது. இதனால் காவேரி மனம் மாறுவாரா என்பதையும் பார்க்கலாம். ஒரு பக்கம் சாரதாம்மா விஜயை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நேருக்கு நேராக போய் ஏன்பா இப்போ எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேயாப்பா, ஏன்பா உங்களுக்கு சந்தோஷமே இதுதானா, நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பார்த்தாதான்னு சொல்லி விஜய் நேரில் பார்த்து சந்தித்து திட்டிட்டு வராங்க. மறுபக்கம் பார்த்தா காவேரி கிட்ட சாரதாம்மா சண்டை போடுறாங்க. ஏன் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ போய் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாம்மா இருந்துக்கிட்டு, ஏன் காவேரி இப்படி எல்லாம் பண்ணுற, ஒன்னால தான் இத்தனை பிரச்சனையும் சந்திச்சோம், ஆனால் மீண்டும் பிரச்சனையை சந்திக்க வைக்கிறியா என்று காவேரி கிட்ட சாரதாம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீ இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுமா, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. அப்போ பக்கத்துல மாமி துணி காய வச்சுட்டு இருக்காங்க மாடியில. என்ன பொண்ணு என்ன இப்ப வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, நான் விஜயை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்பதான் உங்க அம்மா போனாங்க, இன்னும் நீ வந்துட்டியா விஜய், இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த குடிவி இருக்கும்போது இவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இவன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்களான்னு சொல்லி மாமி கோவப்படுறாங்க. அப்போ காவேரி என்ன சொல்றாங்க, விஜயோட பொண்டாட்டி நான் தான் சொல்றாங்க. என்ன நீ பொண்டாட்டி மாதிரி வரேன்னு சொல்லி மாமி கேட்கறதுக்கு காவேரி என்ன சொல்றாங்க, விஜயோட பொண்டாட்டி நான் தான், விஜய்க்கு எல்லாமே நான் தான், உங்களுக்கு என்னன்னு சொல்லி கோவிச்சுட்டு போறாங்க. கோவிச்சுட்டு போகும்போது மாமி வீட்டுக்குள்ள காவேரி போனதுக்கப்புறம் காவேரி பின்னாடியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, மாமி விடுங்க மாமி, நான் பார்த்துக்கிறேன் மாமின்னு. இல்லை பையா, உனக்கு எப்பயுமே நல்லது தான், நீ நல்லவன் தான், ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லா பேருமே கெட்டவங்க, உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி மாமி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரி இதை கேட்டு, உங்களுக்கு என்ன கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் மாமி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க மாமி, நான் இந்த பாப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பாப்பா வாங்கும் போது, ஆமாம் இவ ஒரு சின்ன பொண்ணு, நான் இந்த சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்தேன், இந்த குழந்தைகிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி விஜய் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. மாமி வெளியே போனதுக்கப்புறம் இவர் விஜய் உன்னை விட்டுலாம் என்னால் இருக்க முடியாது காவேரி, இதுதான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பிடித்தா மறக்காமல் லைக் பண்ணி